மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை 29க்குள்ள முடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். ஏன் இந்த 29 ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆட்சி, அது இல்லாமல் 8ஆம் அதிபதி 9ஆம் இடம் வலுத்திருக்கு. இதுதான் 6 9 9ங்கிறது ஒரு உயர்வு ஸ்தானத்தை சொல்லும். இப்போ ப்ரொமோஷன் ட்ரை பண்ண சில மாதங்களாக பார்த்திங்கன்னா வேலையில் அவ்வளோ உழைப்பு, அதில் ஒன்று. ரெண்டாவது கடன் என்ற ஒரு பிரச்சனை. மூணாவது வியாதி. இந்த கடன் பார்த்திங்கன்னா கடனால் அவமானப்பட்ட ராசி. சார், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை 29க்குள்ள முடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். ஏன் இந்த 29 அப்படின்னா, இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா 29 தான், பிப்ரவரி 29 மாதிரி கார்த்திகை 29 மட்டும்தான் வரும். ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இனிஷியேட்டாக பண்ணிக்கணுங்க. வருகின்ற வருடத்துக்கு இது விதை போல் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாதம் தான் முகூர்த்தமான மாதங்கள். மார்கழியில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டோம். அப்போ ஆரம்பிக்க வேண்டிய, தொடங்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. சரி, ஆண் பெண் இருவருக்கும் இந்த பொதுவான பலன்லாம் எழுதியிருக்கேன், பார்ப்போம். சரி, முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இன்றைக்கி இந்த மீன ராசிக்கு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழ ஒரு வாய்ப்பு வருது. ஏன்னா இந்த ராசிக்கு ஜென்ம சனிங்கிறாங்க, பல குழப்பங்கள் இருக்குது. மீண்டு எழுந்து வர ஒரு வாய்ப்பு. அது என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆட்சி, அது இல்லாமல் 8ஆம் அதிபதி 9ஆம் இடம் வலுத்திருக்கு. இதுதான் ஹைலைட்டு. இப்போ ஜென்மசனி வேலை செய்யுமா செய்யாதா, அது அடுத்து. முதல்ல நல்ல விஷயம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுவு பெற்றதால் கிடைக்க வேண்டிய, அணுக வேண்டிய முக்கிய விஷயங்கள் நடக்கும். இறை அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் தெளிவு பெறும். அப்போ தொலைதூர பயணங்கள், தொலைதூர விஷயங்கள் நல்ல செய்திகள் வர வாய்ப்புண்டு. இன்னும் தெளிவாக பிரித்து கூட பேசுவோம். சார், முதல் வேலை என்ற விஷயத்தை பார்ப்போம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல். சார், ஏன்னா 6 9 9ங்கிறது ஒரு உயர்வு ஸ்தானத்தை சொல்லும். இப்போ ப்ரொமோஷன் ட்ரை பண்ணலாமா, பண்ணலாம். அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு இடமாற்றம் பண்ணி வேறு பக்கம் பண்ணலாமா, அது அமைப்புண்டு. பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஒருத்தர் வேலையை விட்டுட்டு பண்ணலாமா, அந்த மாதிரி நம்ம ரிஸ்க்கு மட்டும் ஜாதக அமைப்பு இருந்தால் தான். ஒரு சிலருக்குலாம் விட்டுட்டு பண்ணுங்கன்றிருக்கோம், அது மாதிரி பார்க்கணும். அப்போ வேலை என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருக்குது. இது வாழ்வில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் உண்டு. டேரெக்டாக ஹெல்த் விஷயத்தை பேசிடுவோம். இந்த ராசிக்கு இந்த ஹெல்த் தான், வேலை ஹெல்த், இது ரெண்டு தான் நிறைய சிக்கல் இருக்குது. சில மாதங்களாக பார்த்திங்கன்னா வேலையில் அவ்வளோ உழைப்பு, அதில் ஒன்று. ரெண்டாவது கடன் என்ற ஒரு பிரச்சனை. மூணாவது வியாதி. இந்த கடன் பார்த்திங்கன்னா கடனால் அவமானப்பட்ட ராசியில் நான் இந்த ராசியை ஃபஸ்ட்டாக சொல்லுவேன். போகிற போக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வளர்த்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. கடன் எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. கொடுத்த பணம் திருப்பி வராமல் இருந்திருக்கும். கொஞ்சம் சின்ன ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் ஆகிருக்கும். இதுதான் ரைட். இப்போ வேலையில் அந்த ஒரு சுபிட்சமான நிலைக்கு அதை பார்த்துக்கங்க. கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் கடன் சம்மந்தப்பட்டது, ஒரு கையில் இருக்கிற பணத்தை ஒரு கடன் அடைச்சி நிவர்த்தி ஆகிற பாருங்கள். இல்லை கொஞ்சமாக கொடுத்து இது பண்ணுங்கள். புதுசாக லோன் அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராசஸுக்கோ பார்த்துட்டு அவசரப்படாமல் தான் வாங்கணுமே தவிர, புது கடன் ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் அது பின்னாடி பாதிப்பை கொடுக்க வாய்ப்புண்டு. இது கோச்சாரத்தில். அப்போ இந்த கடன் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க. இந்த வியாதி சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் தாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் குணப்படுத்துகிற அனுகிரகம் உண்டுங்க. நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறேன், சார் இந்த லங்ஸு ஹார்ட்டு சம்மந்தப்பட்டதுக்கு சரி பண்ணிக்கங்க, கால் பாதம் மூட்டு சம்மந்தப்பட்டு சரி பண்ணிக்கங்க. பட் அவங்க ராசிப்படி நட்சத்திரப்படி பார்த்து குறிப்பிட்ட நாள் கிழமை கொடுப்போம். இந்த நாள் போங்க. அதாவது சாஸ்திரத்தில் இருக்குது, வியாதிஸ்தர் இந்த நாளில் வியாதியானால் இத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், இந்த குறிப்பிட்ட நாள் போனால் வியாதிகள் குணமாகும். அதில் ஒரு சூச்சம், பஞ்சாங்க சூச்சம் இருக்குது. இந்த நாளில் போனால் நமக்கு ஆயுள் ஜாஸ்தியாக இருக்கும், நட்சத்திரம் தான் இருக்கும். அது மாதிரி அந்த சூச்சம் ரீதியாக பார்க்கும்போது நிறைய பேர் ஈவன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம கொடுத்துருக்கோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த இது அவங்க ரொம்ப பயந்தாங்க. பயாப்சி இதாயிருமா, நான் சொன்னேன் ஒரு ஸ்கேனில், ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கேனில் வருது, இன்னொன்று வரல. இதுதான் கன்ஃபியூஷன். நம்ம சார் இது பண்ணுங்கள், ஒரு பரிகாரம் பண்ணோன்னே அடுத்து பயாப்சி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா
இனிஷியல் ஸ்டேஜ் க்யூரபிள் ஸ்டேஜ்னு வந்தாச்சு. அப்போ பயப்படுற மாதிரி பெருசாக ஒன்றும் பண்ணல, அந்த மாதிரி தான். சரி, அடுத்த முக்கியமான விஷயம் போவோம். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய வாய்ப்புண்டு. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சூழ்நிலைகள் சரியாக ஒத்துழைப்பு இல்லை தெரியுது. இருந்தாலும் படிப்பு சம்மந்தப்பட்டது படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஆசிரியர் சப்போர்ட் கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியே இருக்கிற இடத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஹாஸ்டல் இல்லை ஸ்கூல், டியூஷன் இந்த மாதிரி படிக்க பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணலான்னு இருப்பாங்க. சார் வெளிநாடு, வெளியூர், பிறந்த ஊர் விட்டு வெளியூர் ட்ரை பண்ணலாமா? நிச்சயமாக அதற்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. வருமானம் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9இல் வலு. 2 9 தொடர்பு விட்டாலே குடும்பம், நேத்திரம், வாக்கு எல்லாமே அனுகிரகம் கிடைச்சிடும். அப்போ பொருளாதார உயர்வு பற்றி சொல்லிட்டேன். அடுத்து ஒரு உயர்வு இருக்குது. இதுன்னா குடும்ப ஒற்றுமை. குடும்ப ரீதியாக நிறைய பேர், சார் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, விரைய செலவு தான் ஆகுது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு வச்சுருப்பார், அதை விட்டுட்டு வாடகை வீட்டில் இருப்பார். ஒருத்தர் வாடகை வீடு கட்டிகிட்டு இருப்பார், அந்த வீட்டில் தங்க கூட டைம் இருக்காது. அந்த இதெல்லாம் இப்போ தான் சரியாகிற காலகட்டமாக இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் வந்துடுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. திருமணம் சம்மந்தப்பட்டது பேசுவோம். அதற்கு தொழில் ரீதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் புக்குங்க. இது எளிமையான இங்கிலீஷில் தான் எழுதியிருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதோட சூட்சம விஷயங்கள், பிரசன்ன மெத்தடுகளாக எழுதியிருக்கு, பார்ப்போம். ரைட். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது இல்லை, சனி பகவான் பார்வைங்கிறது, சனிங்கிறது ஸ்லோ டவுனை தவிர, அதாவது தாமதம் தவிர தடை இல்லை. அதனால் உங்கள் ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக பாருங்கள். திருமணத்துக்கு எந்த இதுவும் பாதிப்பும் இல்லை. இந்த திருமண வரன்கள் கொஞ்சம் வேகமாக பார்க்க வேண்டிய காலகட்டம் தான். ஏன்னா அடுத்த குருபலன் வரும் பொழுது டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஒரு பேச்சுவார்த்தையை பேசிட்டு உறுதியாகிற ஃபைனலாக முடிகிற நேரமாக வந்திருக்கிறது. அதுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ திருமணம் வந்துட்டாலே நான் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் தான் கல்யாணம் வைக்கணுன்னு இருக்கோம். ஒரு சிலருக்கு ஆண் ஊரில் வைங்க, இல்லை பெண் ஊரில் வைங்க. இதெல்லாம் எதுக்குன்னா யாரோட ஜாதத்தில் எது வலுவோ அது தாங்க சூட்சமம். நமக்கு அல்டிமேட் எய்ம் என்ன? கணவன் மனைவி இணைந்து குழந்தை, பொருளாதாரம், அடுத்த ஸ்டெப்பு நோக்கி வளர்ச்சியாக இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் பார்க்கலையே. ஏன்னா ஈகோ கிளாஷஸ், இன்றைக்கி ஈகோவை யூகோன்னு சொல்ல மறக்கிறோமோ அது வரைக்கும் பிரச்சனை தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கவனம். அடுத்து இந்த ராசிக்கார், சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு இடம், வீடு சம்மந்தப்பட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டம். சார் இடம் இருக்குது, ஒருத்தன் ஆக்குபை பண்ணுறான், வீடு இருக்குது, இன்னொருத்தர் டாக்குமெண்ட் ஒன்று மிஸ் ஆகுது, இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஆர்குமெண்ட்டுக்கான நேரம் அல்ல. ஹெல்த்தில் உணவு அப்டமன் பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துக்கங்க. பிஸ்னஸ், சார் பிஸ்னஸை அமோகமாக டெவலப் பண்ணலாம். பிஸ்னஸ் ரீதியாக இப்போ தான் இருக்குது. சார் ஜென்மசனி பண்ணலாமா? ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். உங்கள் பேரில் போட்டு பண்ணலாமா? யாரெல்லாம் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் பேரை போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, யார் ஜாதகம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் அதை பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஒரு வேலையாட்கள் போல் நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி, நீங்களே எல்லா வேலையும் செய்கிற ஆளாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இரவு பகல் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா ஜென்மசனி வரும்போது வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுக்கும், உடல் உழைப்பை கொடுக்கும், நிறைய வேலையை கொடுக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வருஷம் சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே ஜென்மசனி சொன்னேன், இது கசப்பான வேம்பு மருந்து, வேப்பம் கொழுந்து மாதிரி கசக்கதான் செய்யும். ஆனால் அதனோட மகத்துவம் பெருசு. ஜென்மசனியில் தான் முன்னேறிய வாய்ப்புகள் கிடைத்தது பல பேர். எங்கள் ஜோதிடர்களுக்கு தெரியும், ஜென்மசனி வரும்போது சரி வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. எதை நம்ம கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது பின்னாடி காலத்தில் அதான் ஸ்வீட்டாக மாறும். ரைட். என்னதான் இருந்தாலுமே ஒரு 11ஆம் அதிபதி. அப்போ விவசாயம், அக்ரிகல்ச்சர், சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர் முயற்சி பண்ணுங்கள். அரசியல் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அனுகிரகமாக இருக்கும். டீச்சர் என்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக இருப்பதால் இந்த ராசி தான் கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்டு, சீட்டு இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போனாங்க. சரி, ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.